அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் 2025 இந்தி தேர்வு நடக்க இருக்குது. அதுக்கு ஏற்கனவே முதல் தாள் ஃபுல்லாக மத்தியமால ஃபஸ்ட் பேப்பரில் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் பேப்பரில் வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் ரோமன் ஃபுல்லாக உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ நம்ம தேர்ட் ரோமனில் பார்க்குறோம். இது வந்து மொத்தம் 5 மார்க்ஸு. இதில் 4 கொடுத்து வந்து எனக்கு 2 கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கலாம். கின்கின் தோ பிரசன்னைக்கே உத்தர்லிக்கே இதில் மொத்தம் 4 கொடுத்து எனக்கு 2 கேட்பாங்க. ஒன்றுக்கு வந்து 2.5 மார்க்ஸு. கொஷினில் வந்து பாதி ஆன்சர் இருக்கும், அதையும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து தசரத்துக்கு கித்தினி புத்திரத்தே வே கோன் கோன் தே. தசரத் மகாராஜாவுக்கு எத்தனை கித்தினி அப்படின்னு எத்தனை புத்திரன மகன்கள் அர்த்தம். எத்தனை மகன்கள் இருந்தனர், அவர் கோன் கோன்னா அவர்கள் யார் யார். தசரத்துக்கு சார் புத்திர தே. இந்த கித்தினின்ற இடத்துல எடுத்துனீங்க, சார்னு எழுதிட்டு மீதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிடணும். தசரத் மகாராஜாவுக்கு வந்து 4 மகன்கள் இருந்தன, அப்போ சார்னு எழுதினோம். வே அவர்கள் யார் யார் அப்படிங்க, அவர்கள் ராம், லக்ஷ்மண், சத்ருகன், அவர் பரத் தே. யார், ராமர், லக்ஷ்மணன், சத்ருகன், பரதன், இந்த 4 பேர் இருந்தனர். இந்த கோன்ற இடத்துல இந்த 4 பேர் எழுதணும், அவ்வளோதான். இந்த தே வந்து அப்படியே பார்த்து எழுதிடல, இருந்தனர். தசரத்துக்கு கித்தினி ராணியாங் அங்கே தீன் வே கோன் தீன். தசரத் மகாராஜாவுக்கு எத்தனை ராணிகள், ராணியாங் அப்படிங்க மனைவிகள்னு அர்த்தம். எத்தனை மனைவிகள் இருந்தனர், அதுதான் வந்து பன்மையில் வந்தனால இங்கே டாட் கொடுத்துருக்காங்க. மனைவிகள் இருந்தனர். வே அவர்கள் அவர்கள் யார் யாராக இருந்தனர். தசரத்துக்கு தீன் ராணியாங் தே. இந்த கித்தினின்ற இடத்துல இந்த இடத்துல தீன் எழுதின 3 மனைவிகள் இருந்தனர். அப்போ தீன் எழுதினா போதும், இதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். வே கௌசல்யா, முதல் வந்து அவர்கள் வந்து கௌசல்யா, சுமித்திரா, அவர் கைகேயி, தீன். அவங்க 3 மனைவிகள் பேர் எழுதிடுறோம். முதல் வந்து கௌசல்யா, மற்றவர் வந்து சுமித்திரா, அவர்னா மற்றும் கைகேயி, 3வது வந்து கைகேயி, தீன். ஷப்பு லோக் விஸ்வாமித்திர சே கியோன் டர்த்தே தே. விஸ்வாமித்திரை பார்த்து ஏன் எல்லோரும் வந்து பயந்தனர். ஷப்பு லோக் அப்படின்னு எல்லா மக்களும் விஸ்வாமித்திரை பார்த்து கியோன்னு ஏன்னு அர்த்தம். டர்த்தேன்னா பயப்படுறது, எதனால் வந்து பயந்தனர். விஸ்வாமித்திரை பார்த்து எல்லோரும் மக்கள் ஏன் பயந்தார்கள். விஸ்வாமித்திர படே தப்சிவி அப்படின்னா ஒரு ஒரு சிறந்த ஒரு துறவி. படேனா வந்து ஒரு சிறப்பாக சொல்கிறது, ஒரு பெரிய துறவியாக இருந்தார். அவர் மற்றும் கோத்தித்தே அவர் பெரிய ஒரு கோபக்காரராகவும் இருந்தார். இஸ்லியே ஆகையால் சப்பு உன்சே டர்த்தே, அதனால் அனைவரும் அவரை பார்த்து பயந்தனர். ராம் அவர் லக்ஷ்மணன் நீ வன்மே கியா கியா கியா. அந்த ராமர் மற்றும் லக்ஷ்மணன் வன்மை அப்படின்னா காட்டில் என்ன செய்தனர். ராம் அவர் லக்ஷ்மணன் நீ வன்மை, இந்த வன்மை வரைக்கும் அப்படியே கொஷினில் இருக்க அப்படியே பார்த்து எழுதிட்டு இந்த கியானுக்கு பதிலாக என்ன எழுதுறீங்க, ராக்ஷசோன் கோ மார்டாலா. அவங்க காட்டில் வந்து அசுரர்களை கொன்றனர். மார்னா வந்து கொன்னறது. அவங்க அசுரர்கள் சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க, ராமர் லக்ஷ்மணன் வந்து கொன்னறாங்க. மகாராஜ் ஜனக்கு சீதாக்கா விவாகு கிசிசே கர்ணா சாகத்தே தே. ஜனகர் வந்து மகாராஜா வந்து சீதையை கிசிசே அப்படின்னா யாரை மணக்க விரும்பினார். சாகத்தே அப்படின்னா இது மகாராஜா ஜனக் வந்து விரும்புகிறாரு, சீதை வந்து யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மகாராஜே ஜனக்கிக்கு பாஸ்னா வந்து மகாராஜா ஜனக்கு அவர் பக்கத்தில் வந்து பாஸ்னா பக்கத்தில் வந்து ஏக்கு தனுஷ் அப்படின்னா வந்து ஒரு வில்லு இருந்ததே, ஒரு பெரிய வில்லு வந்து இருந்ததே. உஸ்பர் டோர் சடானே வாலி வீர் கே ஷாத்து சீதாக்கா விவாகு கர்ணா சாகத்தேத்தே. இது மகாராஜா ஜனக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய வில் வந்து இருந்தது. உஸ்பர் டோர் சடானவாலையும் வளைக்கிறது. அந்த வில்லை வந்து யார் வந்து வளைத்து இரண்டாக உடைக்க தெரிந்த ஒருவருக்கு, அதை உடைக்க தெரிந்த ஒருவருக்கு வந்து சீதாக்கா விவாக சீதை வந்து மனம் செய்து வைக்க அவர் விரும்பினார். பரத் லக்ஷ்மணன் அவர் சத்ருகன் கே விவாகு கின் கே ஷாத்து ஹுயே. பரத் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகனுடைய திருமணம் வந்து
திருமணம் வந்து யார் யார் அவங்க வந்து மணந்தாங்க, அவங்க மனைவிமார்கள் வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பரத் கா விவாகே மா மாண்டவி மாண்டவிசே, பரத்துடைய மனைவி வந்து மாண்டவி, லக்ஷ்மணன் கா விவாகன்னு அவங்களுடைய திருமணம்னு அர்த்தம். அப்போ வந்து ஊர்மிளா லக்ஷ்மணோட மனைவி வந்து ஊர்மிளா அவர் மற்றும் சத்ருகன் கா விவாகு சுத் கீர்த்தி சித்ரு கீர்த்தி சே ஹுவா. சித்ரு கீர்த்தி அப்படின்றது சத்ருகனுடைய மனைவி. மகாராஜ் தசரத்தினி राज्यभार राम को सौंपना क्यों चाहा. மகாராஜ் தசரத் வந்து இந்த ராஜ்யசபை வந்து ராமரிடம் ஏன் ஒப்படைக்க விரும்பினார். ஷாகா அப்படின்னா விரும்புறது, எதனால் வந்து சௌம்பனா அப்படின்னு வந்து ஒப்படைக்கிறது, வந்து ராமர்கிட்ட வந்து அவர் வயதானதுனால நம்ம ஒப்படைச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார் மகாராஜா. ராஜா தசரத் பூடேகோ கயே, மகாராஜா தசரத் வந்து வயதானதால் இஸ்லியே ஆகையால் வே அப்புனா राज्यभार ராம் को சௌம்பனா ஷாகா. அவர் வயதான காரணத்தினால தன்னுடைய ராஜ்யசபை வந்து ராமரிடம் ஒப்படைக்க விரும்பினார். மகாராஜ் தசரத்தினி புரோஹித் வசிஷ்டர் சே கியா கஹா. இந்த மகாராஜ் தசரத் வந்து புரோஹித வசிஷ்டர் வந்து என்ன சொன்னார், கஹான்னு சொல்கிறார். தசரத் வந்து என்ன சொன்னார். ராஜா தசரத்தினி குரு வசிஷ்டர் சே ககா. ராஜா வந்து தசரத் வந்து குரு வசிஷ்டர் வந்து சொல்கிறாரு, கல் சுப்பு முகூர்த்தகை. கல்லுனா வந்து நாளைன்னு சொல்லலாம், நேற்று சொல்லலாம். நாளைக்கு வந்து முகூர்த்த நாளாக இருக்கிறது. முகூர்த்த நாள் அப்படின்னா வந்து நல்ல நாளாக இருக்கிறது. கல்கி ராம்கி ராஜா திலக்குக்கு தயாரி கீஜியே. நாளைக்கு வந்து நல்ல நாளாக இருக்கிறது, அதனால் வந்து நாளைக்கே கல்கி நாளைக்கு தான், ஹீனா தான் அர்த்தம். அப்போ வந்து நாளைக்கு தான் வந்து முடிசூட்டி விழாவுக்கு வந்து தயாராகும்படி. ராஜ் திலக் அப்படின்னா முடிசூட்டி விழான்னு அர்த்தம். ராமருக்கு வந்து முடிசூட்டி விழாவை வந்து செய்யணும், அதுக்கு தயாராகும்படி அவர் வந்து கட்டளை ஏறுறாரு வசிஷ்டர். मंदरानी कैकेयी से क्या वर मांगने के लिए कहा. மந்திரா வந்து கைகேயிடமிருந்து என்ன வரம் கேட்க சொன்னார். கைகேயிட்ட வந்து என்ன வரம் வந்து கேளின்னு மாங்கனே கேலியே ககா, எதற்கு வந்து வரம் கேட்க சொன்னார். மந்திரா கேட்க சொன்னது. மந்திரா நீ கைகேயிசே ககா. மந்திரா வந்து கைகேயிட்ட வந்து சொல்கிறாங்க, தும் ஏக்கு வர்சே முதல் நீ வந்து ஏக்கு வர் அப்படின்னா முதல் வரமாக வந்து ராம்கா வனவாஸ். அவர் முதல் வரம் வந்து ராமர் வந்து வனவாசத்துக்கு வந்து போகணும் அவர். மற்றும் தூசரி அப்படின்னா இரண்டாவது வரம் வந்து பரத்துக்கா ராஜ்யா அபிஷேக்கு மாங்கி. இரண்டாவது வரமாக வந்து பரத்துக்கு வந்து நீ வந்து முடிச்சு விழா வந்து நீ செய்யணும் அப்படின்னு இந்த 2 வரங்களை வந்து கேளு மன்னர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மந்திரா வந்து கைகேயிக்கு வந்து சொல்லித்தரான். கைகேயி இக்கா தூஸ்ரா வர் கியா தா. கைகேயினுடைய இரண்டாவது வரம் என்னவாக இருந்தது. ஸ்ரீராம் கி கைகேயி श्रीराम को 14 साल का वनवास கைகேயி கா தூஸ்ரா வர்த்தா. வந்து கைகேயோட இரண்டாவது வரம் என்ன அப்படின்னா, ஸ்ரீராம் வந்து 14 அப்படின்னா 14ன்னு அர்த்தம். ஷால்னா ஆண்டு. ஸ்ரீராம் வந்து 14 ஆண்டுகள் வந்து வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இரண்டாவது வரமாக வந்து கைகேயி வந்து கேட்டார். தசரத்தினி கியோன் பிரான் சோடித்தியே. தசரத் வந்து ஏன் வந்து உயிரை துறந்தார். பிரணா அப்படின்னா வந்து உயிர்னு அர்த்தம். ஏன் வந்து ஒரு உயிரை வந்து விட்டார் அந்த மகாராஜா. ஸ்ரீராம் கே வியோக் கே காரன் தசரத்தினி பிரான் சோடு தியே. அப்போ வந்து ஸ்ரீராமையுடைய வந்து பிரிவின் காரணமாக வியோகுக்கே காரன் அப்படின்னா வந்து ஸ்ரீராம் வந்து மன்னரை விட்டு 14 காட்டுக்கு போயிருந்தனால அந்த பிரிவு வந்து மகாராஜாவால் தாங்க முடியாத காரணத்தினால என்ன பண்ணுறாரு, அவர் வந்து உயிரை வந்து விட்டுறாரு. தசரத்தினி பிரான் சோடிதியா, அதனால் வந்து உயிர் வந்து துறந்தார். பரத்தினி
சபாஸ்தோன் சே கியா கஹா. பரத் வந்து அந்த சபை உறுப்பினர்கள், அந்த சபையில் வந்து அரண்மனையில் உட்காந்துருப்பாங்களோ அந்த சபை உறுப்பினர்கிட்ட வந்து பரத் வந்து என்ன சொன்னார்? பரத்தினே சபா சதோன் சே ககா. அந்த சபை உறுப்பினரிடம் சொல்கிறார் கி என்னவென்றால் ஹம் ஷப் ராம் கா ராஜ் திலக்கு வன்மேகி கரேங்கே. அப்போ அந்த சபையில் இருக்கொண்ட சொல்கிறாரு, நாம் வந்து எல்லோரும் சேர்ந்து ஹம் ஷப் அப்படின்னா வந்து அங்கே சபையில் இருக்க எல்லோரும் ஷப்னு எல்லோரும் சேர்ந்து ராமருக்கு வந்து முடிசூட்டி விழா வந்து காட்டிலே நம்ம செய்யணும். வன்மே அப்படின்னு ராஜ் திலக் அப்படின்னா வந்து முடிசூட்டி விழான்னு அர்த்தம். அந்த முடிசூட்டி விழா வந்து ராமருக்கு வந்து நம்ம காட்டிலே வந்து நம்ம செய்ய போகிறோம். கரேங்கே அப்படின்றாங்க. வந்து ப்ரெசண்ட்டாக சொல்கிறார், நம்ம காட்டுக்கு போய் அங்கேயே முடிசூட்டி விழா வந்து நம்ம செய்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசவையில் வந்து அவர் சொல்கிறார். பரத் சொல்கிறார், பரத்தினி குருகுசே கியா கஹா. பரத் வந்து குரு அப்படின்னா வந்து குகன் அர்த்தம். பரத் வந்து குகனிடம் என்ன சொன்னார்? குகனை பார்த்து பரத் வந்து சொல்கிறார், பரத்தினே குருகுசே கஹா. பரத் வந்து குகனிடம் சொன்னார், மை ராம் கி அயோத்தியா ஜானே ஆயாகும். அப்போ வந்து அவர் சொல்கிறார், வந்து பரத் வந்து சொல்கிறார், குகனை பார்த்து சொல்கிறாரு, நான் வந்து ராமரை வந்து அயோத்தியாவிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். அது ஆயாகும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று குகனை பார்த்து பரதன் சொன்னார். லாஸ்ட் கொஸ்டின், ராமச்சந்திர நே அயோத்தியா லவுடு ஆனே சே கியோன் இன்கார்கர் தியா. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க, நல்லா பார்த்துங்க. வந்து ராமர் வந்து அயோத்தியாவிற்கு லவுடுனா திரும்புறது. அந்த அயோத்தியாவிற்கு நான் லவுடு ஆனேசே அயோத்தியாவிற்கு திரும்ப மாட்டேன்னு வந்து ஏன் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு ராமர் வந்து மறுக்கிறாரு. இன்கார்னா மறுக்கிறது. எதனால் வந்து அவர் மறுத்தார்? रामचंद्र ने अपने माता पिता की आज्ञा का पालन करना ஷாகா. அப்போ வந்து ராமர் வந்து சொல்கிறார், தன்னுடைய அம்மா அப்பா மாதா பிதா ஆஞானா கட்டளை அவங்க வந்து கட்டளை இட்டதுனால தான் வந்து காட்டுக்கு வந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டளை வந்து நான் கீழ்ப்படி இருந்திருக்கேன். பாலன் கர்ணா ஷாகா. அவங்க கட்டளை வந்து நான் வந்து ஏற்று அதை கீழ்ப்படிந்திருக்கேன். அதனால் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இஸ்லியே அயோத்தியா லவுடினேஷே இன்கார்கர் தியா. இது வந்து கேள்வியிலே இதுலேயே இருக்குது, இந்த கேள்வியிலே பதில் இருக்குது, அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதணும். அதனால் வந்து நான் வந்து அயோத்தியாவுக்கு நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதர்கிட்ட வந்து ராமபிரான் வந்து சொல்கிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப். நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ்லாம் நிறையா போட்டுட்டு வரோம், பாருங்கள். நன்றி, தன்யவாத்.